Good morning, student. அடுத்து யூனிட் 2 parallel forces and its moments. ஸோ parallel forcesனால் என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது எதுலன்னா parallel லைனில். ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் parallel லைன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னா parallel forcesனு பேர். ஸோ parallel forces வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா லைக் parallel forces, இன்னொன்று அன்லைக் parallel forces. சரியா? இப்போ ஃபஸ்ட் இது பாருங்கள், two forces. ஸோ டூ ஃபோர்ஸஸ் பதிலாக டூ பேரலல் ஃபோர்ஸஸ் கூட எழுதிங்கன்னா டூ பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் செட் டு பி லைக் வென் தே ஆக்ட் இன் தி சேம் டைரெக்ஷன். ஸோ சேம் டைரெக்ஷனில் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு பேர். சரியா? அதே இது ஆப்போசிட் டைரெக்ஷன்னா அதுக்கு என்ன பேர்? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு பேர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு தராசுன்னு எடுத்துங்க. ஸோ தராசில் வந்துட்டு இங்கே வந்து வெயிட் வைப்போம். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்படி ஒரு லைன், ஸோ இதுக்கு பேர் லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போது இது பேலன்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு திங்ஸ் வைப்போம், சம்திங், ஓகேவா? ஸோ அப்போது இப்போ இது வந்து ஒரு 5 kgனா இங்கே 5 kgக்கு திங்ஸ் வரும்போது தான் என்னாகும், இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டரில் வரும். அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து இதுக்கு பேரலாக இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் இது பேலன்ஸ் பண்ணதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அது வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இதுதான் இது பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலாக இருக்கும், இணை விசைகள்னு சொல்கிறது. சரியா? இப்படி இருக்கும். ஸோ சேம் டைரெக்ஷனில் வச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? லைக். இப்போ ஒரு இது இப்படி வருது, இன்னொன்று ஆப்போசிட்டாக போகுதுன்னா இதுக்கு என்ன பேர்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு பேர். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், டு ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி. ஸோ ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், டயக்ராம் வச்சு நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? ஓகே, பாருங்கள், இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாமே இந்த டயக்ராம் வச்சு தான் வருது. சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் நம்ம, லெட் தி லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் P, Q ஆக்ட் அலாங் AD அண்ட் BL. ஸோ PQ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ பேரலாக இருக்குது, இங்கே பாருங்கள் டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ Q. சரியா? ஸோ இதில் வந்து ஆக்ட் ஆகுது AD BL, அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். சரியா? AD and BL. அடுத்து at A and B introduce two equal and opposite forces F acting along the line AG and BN. பாருங்க, ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன், இதில் இதாகுதுன்னா AG, இங்கே வந்துட்டு BNல, ஓகேவா? அதுதான் எழுதியிருக்கோம். சரியா? These two forces will balance each other and does not affect the resultant. இது வந்து ஒவ்வொன்றும் பேலன்ஸ் பண்ணிக்குது. ஸோ ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரியா? அடுத்து பாருங்கள், தி டூ ஃபோர்ஸஸ் F, P acting at A can be compounded into a single force R1. டயக்ராமில் பாருங்கள், இந்த டூ ஃபோர்ஸஸ் இருக்கா IFP. ஸோ இதுக்கு ரிசல்டன் வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கிடைக்குது, அதுதான் இது R1 சொல்லிட்டு. அடுத்து இது சொல்லியிருப்பாங்க, ஸோ இதுக்கு சரியா R2ன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ஸோ டயகனல் AE இன் தி பேரலோகிராம் AG சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்து பாருங்கள் FQ ஆக்டிங் அலாங். ஸோ அதுக்கு ரிசல்டன் வந்து R2ன்னு கொடுக்குறாங்க. சரியா? டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து R2. ஸோ டயக்ராம் வச்சு தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், produce the diagonal EA and MB to meet at O. The resultant R1 and R2 can be considered at O. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இதுலேருந்து ஓக்கு, இலேருந்து O, இங்கே எம்லேருந்து O. சரியா? இப்போ பாருங்கள், EA இருக்கா, EA MB to meet O.
ஸோ இந்த இதில் வந்து மீட் பண்ணுது. ஸோ அதான் ஈஓன்னு நான் சொன்னேன். சரியா? இந்த ஈங்கிறது வந்து இந்த ஓவில் வந்து மீட் பண்ணுது. அதே மாதிரி இந்த இது வந்து அகெயின் ஓவில். சரியா? ஸோ தி ரிசல்டன் R1 and R2 கேன் பி கன்சிடர்ட் அட் O. சரியா? அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. அட் O draw y dash O y parallel to AB. இதை பாருங்கள், இதுதான் AB. ஸோ இதுக்கு பேரலாக இந்த லைன். சரியா? அண்டு OX parallel to direction of the forces PQ. OX இருக்கா? ஸோ PQ. ஸோ PQ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த OX இதுக்கு பேரலாக வரைஞ்சிருக்காங்க. சரியா? Now resolve R1 and R2 into their original component. R1 at O is equal to the force F along OY. பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த OYயில் இந்த ஃபோர்ஸ், சரியா? இந்த ஃபோர்ஸு இந்த OYயில், அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு OY டேஷ். இதில் இருக்கா? சரியா? அடுத்து இது வந்து R1 வந்து எப்படின்னா, ஸோ R1, ஸோ இதில் என்ன, இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து OY. அடுத்து இந்த R2 OY டேஷில் இந்த ஃபோர்ஸ் எஃப் ஃபோர்ஸ். சரியா? அதுதான் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், தி டூ ஃபோர்ஸஸ் F, ரெண்டு ஃபோர்ஸுமே என்னது F தானே. ஸோ இது வேணால் எழுதிங்க. தி டூ ஃபோர்ஸஸ் F, F act at O cancel each other, equal and opposite. Now for the force P and Q, their resultant is P plus Q acting along OX. சரியா? ஸோ ரிசல்டன் என்னவாக இருக்குன்னா, ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கும். சரியா? Thus the magnitude of the resultant is the sum of two forces. ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ரிசல்டன். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன். சரியா? அப்போ ட்ரையாங்கிள் OAC அண்ட் AED ஆர் சிமிலர். பாருங்கள், இது இருக்கலாம் OAC, இந்த ட்ரையாங்கிளும் AED ரெண்டும் சிமிலர் தானே. இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், AC டிவைட் பை ED. சரியா? ஸோ AC divided by ED equal to OC by AD. ஸோ OC by AD. சரியா? இப்போ கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன வரும் பாருங்க, AC டாட் AD ஈக்குவல் டு ED டாட் OC. அப்போ ADனானது P. ஸோ P டாட் AC ஈக்குவல் டு F டாட் OC. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் என்ன எடுத்திருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் OCB. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்து பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த இது அப்புறம் இது ரெண்டு சிமிலர் தானே, அதை எடுத்துருக்காங்க. OCB BLM OCB பார்த்தீங்களா இருக்கா, ஆர் சிமிலர். அப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸோ வேல்யூ போடும்போது என்ன கிடைக்குன்னா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா OC டாட் F ஈக்குவல் டு Q டாட் CB. ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, P டாட் AC ஈக்குவல் டு Q டாட் CB. ஸோ என்ன ஆயிருக்கும், இந்த Q இந்த பக்கம் வருது. அப்போது P பை Q ஈக்குவல் டு CB பை AC. சரியா? திரும்ப தலைகீழ மாற்றோம்னா Q பை P ஈக்குவல் டு AC பை CB. தேர்ஃபோர் என்ன ஆயிடுது, C divides AB internally in the ratio Q is to P. டயக்ராம் பாருங்கள். ஸோ ABA C வந்து என்ன பண்ணுது, டிவைட் பண்ணுது. எப்படின்னா இன்டர்னலி. சரியா? அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா
to find the resultant of two unlike and unequal parallel forces acting on a rigid body. ஸோ இதுக்கும் இதே மாதிரி தான், டயக்ராம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ மற்ற இது எல்லாமே இதே கான்செப்ட் தான். பட் லாஸ்ட்டில் ஃபைனலாக என்ன ஒரு விஷயம் மாறுதுன்னா, இந்த சி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இன்டர்னலி டிவைட் பண்ணுது, அதில் வந்து எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ணும். அதாவது சி வந்து வெளியே வந்துடும். டயக்ராம் பார்த்தா தெரியும், காமிக்கேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ சி வெளியே வந்துடும், ஏபி இங்கே இருக்கும். சரியா? ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இந்த உள்ளே வரும் இன்டர்னலி, இதில் வந்து எக்ஸ்டர்னலி. ஸோ அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான், எல்லாமே அதே தான். பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அது என்னென்னா, இது வந்து டெஃபினிஷன் வேண்டாம், நோட்டுன்னு போட்டுங்க. தி எஃபெக்ட் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் கேனாட் பி ரீப்ளேஸ்டு பை எ சிங்கிள் ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரியா? திஸ் கேன் பி டன் ஒன்லி யூஸிங் கப்புள். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், ரிசல்டன்ட் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி. பாருங்கள், இப்போ இஃப் ஏ நம்பர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் பி கமா கியூ கமா ஆர் எக்ஸெட்ரா. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ என்னெல்லாம் எடுத்துக்காங்கன்னா பி கமா கியூ கமா ஆர் எக்ஸெட்ரா ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஃபோர்ஸுக்கு ஒரு ரிசல்டன்ட் கொடுக்காங்க. என்னென்னா, அட் ஃபர்ஸ்ட் தி ரிசல்டன்ட் ஆஃப் P and Q is R1. சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த இதுக்கு எடுப்பாங்க. சிமிலர்லி தி ரிசல்டன்ட் ஃபார் R and R1 is R2. ஓகேவா? ஸோ ப்ரொசீடிங் இன் தி சேம் மேனர் we get the net resultant. ஸோ நெட் ரிசல்டன்ட்னா மொத்த டோட்டல். சரியா? இஃப் தி ஃபோர்ஸஸ் ஆர் parallel and like then the magnitude is the sum of the resultant. சரியா? அந்த டைரெக்ஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிசல்டன்ட்டுக்கு அதை ஆட் பண்ணிக்கணும், சம். சரியா? இஃப் தி ஃபோர்ஸஸ் ஆர் parallel and unlike then the magnitude of the resultant is the algebraic sum of the resultant depending upon their sign. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் 3 கோப்ளானர் பேரலல் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு தளத்தில் இயங்குகிற 3 இணையான விசைகளில் சமநிலையில் இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை, அதுதான் தமிழில். சரி, அப்போது என்னென்னா, லெட் தி ஃபோர்ஸஸ் P, Q, R are in equilibrium. Draw the line of action for these forces at A, B, C. ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 3 ஃபோர்ஸ் வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ A, B, C. ஸோ இதில் வந்துட்டு P, இதில் வந்து Q. சரியா? If these 3 forces are in equilibrium, then there is no effect exit. Therefore, consider the 2 forces as like and the third force as unlike. சரியா? அடுத்து பாருங்கள், the resultant for P and Q is P plus Q. Equilibrium, the third force R is opposite to P plus Q. Therefore, the line of action must pass through C. சரியா? அடுத்து பாருங்கள், P dot AC equal to Q dot CB. இப்போ பாருங்கள், P dot AC equal to Q dot CB. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த இங்கே கொண்டு வராங்க, இதை அங்கே கொண்டு போகிறாங்க. அதுக்கும் P by CB equal to Q by AC. That's equal to P plus Q divided by இது இருக்குல்ல, P plus Q divided by CB plus AC. ஸோ CB plus AC நம்ம என்ன சொல்லிக்கலாம், மொத்தத்தில் ஏபின்னு சொல்லிக்கலாம்ல, அதுதான் எழுதியிருக்கோம் ஏபின்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது என்னென்னா, ஒரு பொருள் வந்து ஈக்லிபிரியமாக இருக்குன்னா என்ன செய்யணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு இந்த புக்குன்னு வச்சுங்களேன், இப்போது இதை வந்து நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். சரியா? அப்போது மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இதுக்கு ஆக்ட் ஆகுது. சரியா? அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கனால தான் அப்படி சமநிலையில் இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. இப்போது
ஃபோர்ஸ் வந்து மேலே இருக்கிறது கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா இது கீழே விழுந்துடும். சரியா? ஸோ அப்போது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டேபிளாக சமநிலையில் இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து மேலேருந்து ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு கீழேருந்து ஒன்று கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் மேக்னிடியூடில். பட் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுங்கும்போது தான் என்ன ஆகும், அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா P + Q. ஸோ இந்த ரெண்டுனுடைய சம் தான் ரிசல்டன்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வருது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும், அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், ஈக்குலிபிரியமாக இருக்கும், சமநிலையில் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.